illustration 18 சங்கமித்ரா நம்ம கிளாஸ் முடிச்சுட்டு உட்காந்துக்கலாம் நான் illustration 18 scenario 2 3 4 உங்களுக்கு முடிச்சிடுறேன் ஓகேவா கண்ணா illustration 19 இப்ப எடுக்கிறேன் பாருங்க சங்கமித்ரா illustration 19 படிங்களா தெரியறதா இது சூப்பர் சுனில் ஓட் அனில் rupees 80,000 ஓகேவா சுனில் வந்து அனிலுக்கு 80,000 கொடுக்கணும் அதான் மீனிங் அனில் வந்து ஒரு பில் டிரா பண்றாரு ஆன் சுனில் அப்போ அனில் வந்து டிராயர் சுனில் வந்து டிராயி 3 மாசத்துக்கு உங்களுக்கு என்ன இங்க 2023 இருக்கா புக்லலாம் அது ஓகேவா அது நான் அந்த டேட் சேஞ்ச் நம்ம பார்க்கலாம் நான் 2021 வச்சு சொல்லி தரேன் நீங்க அப்படியே அலைன் பண்ணிக்கிறீங்களா உங்க புக்ல சரி அன்லஸ் அண்ட் until டேட் நல்லா டிராஸ்டிக் சேஞ்சுன்னா நியூ புக்கோட இது பண்ணிக்கிறேன் இதனால ரொம்ப சேஞ்ச் கிடையாதுக்கண்ணா அதே அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம் நீங்க ஸோ 1/4/2021ல வந்து டிராயசபிள் சுனில் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அதை அனில்க்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கிறாரு சுனில் இப்போ வந்து சுனில் தான் டிராயி ஞாபகம் வச்சுக்கோங்க 15th ஏப்ரல் 2021ல அனில் வந்து என்ன பண்றாரு பேங்க்குக்கு போறாரு போயிட்டு எனக்கு வந்து பைசா வேணும் இந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ப்ராமிசரி நோட் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே பேங்க் என்ன பண்றது சரி ஓகே ஃபைனு நான் வந்து 12% டிஸ்கவுண்ட் சார்ஜஸ் எடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஆமா 12 ஆமா 12% டிஸ்கவுண்ட் per annum இது பண்ணி பைசா வந்து அனிலுக்கு கொடுத்துட்றாங்க ஓகே அனிலுக்கு கொடுத்துட்றாங்க இப்போ டியூ டேட் அன்னைக்கு என்னைக்கு டியூ டேட் வரும் ஸ்ரீச்சரன் இந்த சம்பளக்கணும் ஃபர்ஸ்ட் ஏப்ரல் ஏப்ரல் ஃபுல்லா போச்சு மே ஃபுல்லா போச்சு ஜூன் ஃபுல் இல்ல கண்ணு ஏ ஏப்ரல் ஃபுல்லா போயிடுமா மே ஃபுல்லா போயிடுமா ஜூன் ஜூன் ஃபுல்லா ஒரே நிமிஷம் கண்ணா ஜூலை ஏப்ரல்ல வந்து ஏப்ரல் 30 நாள் ஏப்ரல் மே ஜூன் ஏப்ரல் மே ஜூன் அப்பனா கிட்டத்தட்ட ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் கிட்ட வருமா டியூ டேட்டு இல்ல ஜூலை 4 கிட்ட வரும்னு நினைக்கிறேன் கரெக்ட் ஆமா ஜூலை 4 கிட்ட வரும்னு நினைக்கிறேன் டேஸ் ஆஃப் கிரேஸ் 3 நாள் ஆட் பண்ணா ஜூலை 4 ஆமா நீங்க என்ன சொன்னீங்க ஸ்ரீச்சரன் ஜூலை 4 தான் சொன்னீங்களா ஜூலை ஜூலை 3 எப்படி சொல்றீங்க ஓகே அதாவது ஜூலை 4 வரும்னு நினைக்கிறேன் ஆமா ஜூலை 4 வருங்கண்ணா ஓகேவா டியூ டேட்டுக்கு அன்னைக்கு என்னாச்சுன்னா பில் டிஸ்ஆனர் ஆயிடுது டிஸ்ஆனர்னா என்ன அர்த்தம் சிவானி ஆஹா டிராயி பே பண்ணாம விட்டுறது கேன்சல்டு வேற கண்ணா பில் கேன்சல்டுன்றது வேற டிராயி வந்து என்கிட்ட பைசா இல்ல நான் கேன்சல் பண்ணி எனக்கு நியூ பில் ரெக்வஸ்ட் பண்றதுன்றது டியூ டேட்டுக்கு முன்னாடி நடக்கும் அது கேன்சலேஷன் டிஸானர்னா இவருக்கும் இன்ஃபார்ம் பண்ணாம பேங்க்லயும் வந்து அந்த டேட்டுக்கு வந்து பில்ஸ்
ப்ராமிசரி நோட் சப்மிட் பண்ணி பேமெண்ட் பண்ணாம இருக்கிறது தான் டிஸானர்ட். இட் இஸ் லைக் டிஸ்ரெஸ்பெக்டிங் யுவர் டிராயர், அதான் டிஸானர்ட். ஓகே. பேங்க் என்ன பண்றது, நோட்டிங் சார்ஜஸ் கொடுக்கறது 100 ரூபாய் அபராதம் அதுக்கு. அனில் என்ன பண்றாரு, செட்டில்ஸ் த பேங்க்ஸ் கிளைம் அலாங் வித் நோட்டிங் சார்ஜஸ் இன் கேஷ். அனில் வந்து அதுக்கப்புறம் வந்து இது பண்றாரு, செட்டில் பண்றாரு. சுனில் என்ன பண்றாரு, இது வரைக்கும் ஒரு டிரான்சாக்ஷன் கணா. சுனில் திருப்பி இன்னொரு ஒரு பில்லு ஃபார் 3 months ஃபார் த அமௌண்ட் டியூ பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 3000 on 1st July. இன்னொரு பில்ல பாஸ் இது பண்றாங்க. அதுல சுனில் கிளியரா சொல்லிடுறாரு, அனில் கிளியரா சொல்லிடுறாரு, எனக்கு இன்ட்ரெஸ்டோட நீ 3000 ரூபாய் சேர்த்து அபராதமா கொடுத்துருன்றாரு. பிஃபோர் த நியூ பில் பிகம்ஸ் டியூ, சுனில் ரிட்டையர்ஸ் த பில். இந்த சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங் ஸ்ரீச்சரன்? பிஃபோர் த நியூ பில் பிகேம் டியூ, சுனில் ரிட்டையர்ஸ் த பில் வித் ரிபேட் ஆஃப் ₹500. என்ன மீனிங்கா இருக்கும்? ஆ, குட், வெரி குட். முன்னாடியே பே பண்ணிட்டார். ஓகேவா கண்ணா? கரெக்டா அதானே சொல்றீங்க? முன்னாடியே கரெக்டா பே பண்ணிட்டாரு. அதுக்குனால தான் இங்க சொல்றாங்க ரிட்டையரிங் த பில்னு சொல்றாங்க. ரிட்டையரிங் த பில் வித் ரிபேட் ஆஃப் 500 ரூபாய். சோ இப்ப ரெண்டு இன்ஸ்டன்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நடக்குது, சரியா போல. ஆனா அடுத்த விஷயம் ரொம்ப பர்ஃபெக்ட்டா முன்னாடியே போயிடுச்சு. இப்ப இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம ஜர்னல் என்ட்ரிஸ் பார்க்க போறோம். சரியா? நான் ஒன்னொன்னா சொல்லி தரேன் பாருங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அனில் புக்ஸ்ல இது பண்ணுங்கடா. அனில் யாரு? டிராயர். டிராயர் புக்ஸ்ல நம்ம இப்ப என்ட்ரி போடுறோங்கண்ணா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ அனில் வந்து ஒரு பில்ல டிராப் பண்ணிருக்காரு சுனில் கிட்ட 3 மாசத்துக்கு. அப்பனா என்ன ஆகும்? அனில் யாரு ஸ்ரீச்சரன்? அனில் யாருக்குமா? டிராயர். ஸோ டிராயர் புக்ஸ்ல அசட் இஸ் கிரியேட்டட். என்ன அசட்? பில்ஸ் ரிசீவபிள் இஸ் கிரியேட்டட் டு சுனில் அக்கவுண்ட் 80,000 80,000. நம்பர் 1. ஏப்ரல் 1st 15 நாள் வரைக்கும் பில்ல பத்திரமா வச்சிருக்காரு அனில். திடீர்னு பார்த்தா அவருக்கு பைசா லிக்விடிட்டி கிரன்ச்சு, வேற வழி இல்ல, பேங்க போய் பார்த்து கொஞ்சம் வாங்கிடலாம் பைசான்னு சொல்லிட்டு 15ஆம் தேதி பேங்க்குக்கு போறாரு. பேங்க்குக்கு போனா பேங்க் என்ன பண்றது, சரி ஓகே நான் பைசா கொடுக்குறேன், ஆனா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்ல, அப்ப எனக்கு அதுல ஒரு லாபம் இருக்கணும்னு சொல்லிட்டு 12% 100க்கு 12 ரூபாய் பிடிச்சி ரிமைனிங் அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். 80,000மா? 80,000. இந்த 80,000த்துல எவ்வளோ நாள் இது ஆக்சுவலா? 2.5 months கரெக்டா? 3 மாசத்துல 15 நாள் ஒன்றும் நடக்கல. ரிமைனிங் இருக்கிறதுல 2.5 months, 2.5 மாசத்துக்கு தானே கால்குலேஷன். புரியுதா கண்ணா? அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. 80,000ல 12% வந்து 9,600. ஓகே. 9,600ன்றது வந்து 12 மாசத்துக்கு. அப்ப 2.5 மாசத்துக்கு எவ்வளோ? இங்க பாருங்க. டிஸ்கவுண்ட் இன் சார்ஜஸ் 80,000 into 12%. 80,000 into 12%. 9,600. இது 12 மாசத்துக்குடா. சாரி. ஒரு மாசத்துக்கு 9,600 into 1 divided by 12. அப்போ ஒரு மாசத்துக்கு இது. அதையே 2.5 மாசத்துக்கு பண்ணீங்கன்னா 2,000 rupees. புரியுதா? டிஸ்கவுண்டிங் சார்ஜ் கால்குலேஷன். யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகேவா? இப்போ இது எப்படி வரும், கொஸ்டின் பேப்பர்ல வரும்னு நான் சொல்லிடுறேன். இந்த பாட்டு மட்டும் எம்சிக்யூவா ஃபவுண்டேஷன்ல கேட்பாங்க கண்ணா. சங்கமித்ரா அண்ட் ஸ்ரீச்சரன். சிவானி, இது மட்டும் எம்சிக்யூல கேட்பாங்க செல்லம் இன்டர்ல. இந்த இந்த பிட்டை மட்டும் கொடுத்து, எதுனா இந்த இந்த இடம் மட்டும் கொடுத்து டிஸ்கவுண்டிங் சார்ஜஸ் பேங்க் இது பண்றது மட்டும் என்னன்னா, அப்போ நீங்க இந்த கால்குலேஷன் பண்ணும். ஓகேவா? நம்மளுக்கு நிறைய சினாரியோ வரும் சிவானி. ஒரு சினாரியோ இது, இன்னொரு சினாரியோ ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பில்லு. ஓகே. இன்னொரு சினாரியோ வந்து
என்டோஸ்மெண்ட், அதுக்கு ஜர்னல் என்ட்ரி அந்த மாதிரி கேட்பாங்க. உங்களுக்கு புரிஞ்சுதா சங்கமித்ராக்கும் ஸ்ரீசரனுக்கும் எப்படி எக்ஸாம்ல வரும்ட்டு? இந்த பார்ட் மட்டும் வரும், சம்மா கேட்க மாட்டாங்க. ஓகே, இந்த பிட்டை மட்டும் கேட்டு டிஸ்கவுண்டிங் சார்ஜஸ் கால்குலேட் பண்ணுன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பான். அதில் ஒன் ஆஃப் த ஆப்ஷன் 2000 ருபீஸாக இருக்கும். நீங்கள் 2000 ருபீஸ் கால்குலேட் பண்ணிட்டு அதை சூஸ் பண்ணணும். ஓகேவா? ரைட். இப்போ ஜேர்னல் என்ட்ரின்னு வரும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது அனிலுக்கு பேங்க் பைசா கொடுக்குறதா? ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன் என்ன? பேங்க் அக்கௌண்ட் டெபிட் 78,000. அனிலுக்கு டிஸ்கவுண்ட் வந்து லாஸா ப்ராஃபிட்டா சங்கமித்ரா? எப்படி ப்ராஃபிட்? இல்லடா சொல்லமா, பேங்க் 2000 ரூபாய் ரீடைன் பண்ணி 78,000 தான் கொடுக்கறது. அப்போ சொல்லுங்க. ஆ ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ், அதனால டெபிட் பண்ணியிருக்கோம். டூ பில்ஸ் ரிசீவபிள். ஓகேவா? அவனோட அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பில்ஸ் ரிசீவபிளோட இது வந்து த்ரூ ஆயிடுச்சு. கரெக்டா? எதுவுமே இல்லை, த்ரூ ஆயி முடிச்சு. ஏன்னா ப்ராமிசரி நோட்டு தானே பண்ணியிருக்காரு, பைசாவும் வாங்கிட்டாரு. இவரது குமுதா ஹாப்பி. இப்போ இது முடிஞ்சிடுச்சா? ஜூன் எண்டில் என்ன ஆகுதுன்னா டிசானர் ஆயிடுது. பீயிங் டிசானர் ஆஃப் த பில் அண்ட் நோட்டிங் சார்ஜஸ் பெய்டு பை த பேங்க். அப்போ இவர் என்ன பண்றாருன்னா, அனில் வந்து செட்டில்ஸ் த பேங்க். அனில் என்ன பண்றாரு? பேங்க்குக்கு குடு 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 குடுன்னு போய், ஐயோ பைசாவே பே பண்ணலையான்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு வந்து பேங்க்கு கிட்ட திட்டு வாங்கிட்ட. நீ சொன்னனால தானே உனக்கு ஸ்ட்ரெயிட்டாவே முன்னாடியே பைசா கொடுத்தேன், பாரு உன் பெய் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த திட்டியும் வாங்கிட்ட. அவங்க கொடுக்குற நோட்டிங் சார்ஜஸ் 100 ரூபாய் ஒரு பனிஷ்மெண்ட்டையும் வாங்கிட்டு எவ்வளோ பே பண்றாரு பேங்க்குக்கு? டூ பேங்க் நோட் 80,100. ஓகேவா? 80,100 பே பண்றாரு. இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இல்ல ஆமா 80,000 பே பண்றாரு. அனில் கிட்ட கொடுத்து பே பண்றாரா? அனில் என்ன பண்றாரு? அதே ஜூன் 21, ஜூன் 20க்கு பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ் அக்கவுண்ட் பீயிங் கேஷ் பெய்ட் டு பேங்க். ஒரே நிமிஷம். இங்க பாருங்க கண்ணா, டிஸ்ஆனர் ஆஃப் பில் டியூக்கு இந்த என்ட்ரி சுனில் டு பேங்க் அக்கவுண்ட். இவர் பே பண்றாருல, நம்ம அனில் பேங்க்குக்கு பே பண்றதுக்கு பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ் அக்கவுண்ட். இது டியூ என்ட்ரி கண்ணா, டிஸ்ஆனருக்கு. இதுதான் ஆக்சுவல் பேமெண்ட் என்ட்ரி. ஓகேவா? இப்போ அடுத்த கதை ஆரம்பிக்குது. என்ன கதை? ஜூலை 2021 ஃபர்ஸ்ட்ல வந்து அவர் என்ன பண்றாரு? இன்னொரு பில் 3 மந்த்ஸ்க்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு ஃபார் த அமௌண்ட் டியூ பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 3,000. இப்போ இன்ட்ரெஸ்ட் சுனில் கிட்டே இருந்து வரணும்ல, டியூ என்ட்ரி போடணும்ல. டியூ என்ட்ரி தான் சுனில் டு இன்ட்ரெஸ்ட். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா, டியூ என்ட்ரி போட்டதுக்கு அப்புறம் தான் பேமெண்ட் என்ட்ரி போடணும். ஓகேவா? டியூ என்ட்ரிக்கு அப்புறம் தான் பேமெண்ட் என்ட்ரி வரும். எல்லா ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ்லயும் இதுதான் பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். ஒன்லி ஃபர்ஸ்ட் என்ட்ரி வில் பி a டியூ என்ட்ரி, அப்புறம் தான் பேமெண்ட் என்ட்ரி. இட் இஸ் லைக் திஸ். யூ கிரியேட் an asset and then you meet the obligation of that financial obligation of that asset. So bills receivable asset அதே மாதிரி தான் கண்ணா இங்க. ஓகேவா? இங்க வந்து we are expecting a interest. அதனால சுனில் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட். ஜூலை ஃபர்ஸ்ட் 2021 ஜூலை ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது? அதே மாதிரி பில்ஸ் ரிசீவபிள் டு சுனில் இப்போ எவ்வளவு ரூபாய் மொத்தமா கொடுக்கணும்? 80,100. இன்ட்ரெஸ்ட் ஒரு 3,000 ரூபாய் சேர்த்து 83,200 ரூபாய். 80,000 ரூபாய் கொடுக்குற இடத்துல 83,200 ரூபாய் கொடுக்குறாரு. ஓகேவா? அப்ப பில்ஸ் ரிசீவபிள் டு சுனிலா? இங்க என்ன நடக்கிறது? பிஃபோர் 3 months itself சுனில் ரிட்டேஸ் த பில் வித் ரிபேட் ஆஃப் 500 ரூபாய். இப்போ இந்த ரிபேட் சங்கமித்ரா சொல்லுங்க, ரிபேட் இந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்ல அனிலுக்கு எக்ஸ்பென்ஸா இன்கமா? நல்ல யோசி சொல்லுங்க. சொல்லுங்க சங்கமித்ரா. எக்ஸ்பென்ஸ். வெரி குட். ஏன் எக்ஸ்பென்ஸ்னா
இவனுக்கு அனில்க்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ஃபர்ஸ்ட் தடவை தான் டிசானர் ஆயிடுது. பரவாயில்லையே, இப்ப அந்த 83,100 ரூபாயை முன்னாடியே கொடுத்துட்டானே, பரவாயில்ல. நீ 83,100 ரூபாய் கொடுக்காத, நான் உனக்கு 500 ரூபாய் டிபேட் கொடுக்குறேன். 500 ரூபாய் போக 82,600 ரூபாய் மட்டும் எனக்கு கொடு. உனக்கு நான் வந்து ஒரு மோட்டிவேஷனுக்காக கொடுத்த மாதிரி ஆட்டோன்ட்டு 500 ரூபாய் இவன் எக்ஸ்பென்ஸா எடுத்துட்டு ரிபேட்டுக்கு, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் ரிபேட் தான், ஆனா இத்தனை எக்ஸ்பென்ஸ் அனில் எடுத்துட்டு பேங்க்குக்கு நம்ம டிராய் எவ்வளவு பே பண்றோம்? ஆக்சுவலா அனில் 82,600 ரூபாய் பே பண்றான். புரியுது அந்த ஃப்ளோ? கஷ்டமா இருக்கா? புரியுது, சவுண்டே வர மாட்டேங்குது. என்னாச்சு? திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எக்ஸ்பிளைன் பண்ண சங்கமித்ராக்கு புரியுது. வெரி குட். சிவானி உங்களுக்கு புரியுதா? சிவானி புரியுது. ஸ்ரீசரனுக்கு? ஸ்ரீசரனுக்கு புரியுதா? ஆ, எதுல இருந்து கண்ணா? இந்த டிரான்சாக்ஷன்ல இருந்தா? இப்போ இந்த இந்த ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனோட எண்டிங் பார்ட் புரிஞ்சுதுல்ல உங்களுக்கு? இதோட 80,100 ரூபாய். இப்போ ஜூலை ஃபர்ஸ்ட் அன்னைக்கு அவன் சொல்றான், சரிப்பா நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், இன்னொரு பில் மட்டும் எனக்கு எழுதி கொடு. எப்படியாவது நான் பைசா, உன்னோட இன்ட்ரெஸ்டா இருக்கட்டும், ஓகேவா, உனக்கு வந்து பேங்க்ல உன்னோட இன்ட்ரெஸ்டா இருக்கட்டும், பேங்க்ல வந்து நீ பேங்க்னால கஷ்டப்பட்ட அந்த 100 ரூபாவா இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுத்துட்றேன். ஒரு ப்ராமிசரி நோட் மட்டும் நம்ம எழுதலாம். நான் அக்செப்ட் பண்ணி கொடுத்துட்டு கரெக்டா நான் வந்து ப்ராப்பரா பண்ணிடுறேன், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம 3 மாசத்துக்குள்ள திருப்பி கொடுத்துறேன் கான்ஃபிடென்ட்டா சொல்றதுனால அனில் என்ன நினைக்கிறான், சரி இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெபிட் டு சுனில் அக்கௌண்ட் நியூ ப்ராமிசரி நோட்டுக்கு போடுறான். ஆனா அந்த நியூ ப்ராமிசரி நோட்டோட வேல்யூ எவ்வளோ? ஃபர்ஸ்ட் இனிஷியலா பண்ண ப்ராமிசரி நோட்டோட வேல்யூ 80,000. அப்புறம் பேங்க் கிட்ட திட்டு வாங்கிட்டே பே பண்ண 100 ரூபாய். ஓகேவா? அதுக்கப்புறம் இவன் இவ்வளவு நாளா பே பண்ணாததுனால அனில் கேட்கிற சார்ஜ் பண்ற 3,000. ஸோ எல்லாம் சேர்த்து எவ்வளோ? 83,100 ரூபாய்க்கு அனில் சொல்றான், இந்த பாரு, உன்னால நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் என்ன, அந்த பேமெண்ட்டும் நீ கரெக்டா பண்ணல, அந்த பைசா நான் பேங்க்ல வட்டி கூட்டிருந்தாவது எஃப்டில 4% அப்படி வந்திருக்கும். நான் உனக்கு ஏதோ கொடுத்துருக்கேன், நீ பேங்க்ல இருக்கிற வட்டி வர காசை எனக்கு இங்க இன்ட்ரெஸ்டா கொஞ்சம் ஜாஸ்தியா வச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லும் போது அவன் தலையாட்டிட்டு ஓகே அப்படின்னு ப்ராமிசரி நோட்ல சைன் போடுறான். அந்த என்ட்ரி தான் ஐ எம் கிரியேட்டிங் அன் அசட் அகைன் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெபிட் டு சுனில் அக்கௌண்ட் 83,100 அண்ட் 83,100. இந்த என்ட்ரி புரியுறதா ஸ்ரீச்சரன்? ம். அடுத்தது என்ன தெரியுமா ஆகுது கண்ணா? இங்க ஒரு மிராக்கல் நடக்குது. என்னன்னா, பில் வந்து 3 மாசம் கழிச்சு, அதாவது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஃபர்ஸ்ட் தேதிலாம் பில் அதோட டியூ டேட் வருது. ஆனா அவன் என்ன பண்ணிடுறான், டியூ டேட்டுக்கு முன்னாடியே இந்தாங்கப்பா உங்க பைசா 83,100 ரூபாய் இந்தாங்கப்பான்னு கையில நீட்டுறான். யாரு? சுனில் அனில் கிட்ட கொடுத்துடுறான். அனில் என்ன சொல்றாங்க, பரவாயில்லையே நீ முன்னாடியே வந்து கரெக்டா பண்ணிட்டியே, வேண்டாம் வேண்டாம், 83,100 ரூபாய் வேணாம், 500 ரூபாய நீ இந்தா உன் கையில கொடுக்குறேன், இந்த ரிமைனிங் 82,600 ரூபாய் மட்டும் நான் எடுத்துக்கிறேன், உனக்கு அதை ரிபேட்டா கொடுக்குறேன் வச்சுக்கோ அப்படின்ட்டு யார் சொல்றான்? அனில் சுனில் கிட்ட சொல்றான். அதனால என்ன ஆகுறது, டெபிட் வாட் கம்ஸ் இன். பேங்க்குக்கு இவனுக்கு எவ்வளவு வருது அனிலோட பேங்க்குக்கு? 82,600. ஆனா அவன் கையில இருந்து எக்ஸ்பென்ஸ் தானே அது. ரிபேட் நீங்க குடுக்குறீங்கன்னா, ஒருத்தருக்கு ரிபேட் குடுக்குறீங்கன்னா அது உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் தானே. டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் நாமினல் அக்கவுண்ட் 500 டூ பில்ஸ் ரிசீவபிள் அக்கவுண்ட் 83,100. புரியுதா ஸ்ரீச்சரன்? இப்ப நல்ல பக்காவா புரியுதா? டவுட்டே இருக்க கூடாது ஸ்ரீச்சரன். இந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல தயவு செஞ்சு ஒரு 2 3 வாட்டி கேட்டா கூட நான் சொல்லி தரேன். ஆனா அடுத்த சம் நம்ம டவுட்டோட போவே கூடாது. சங்கமித்ரா, சொல்லுமா. அஹ், அஹ். ம். இல்ல செல்லம், அந்த 3,000 ரூபாய் தானே இதுல இன்க்ளூட் ஆயிடுறது பேங்க் டு பில்ஸ் ரிசீவபிள்ல. இந்த 3,000 ரூபாய்
ஒன்ஸ் இந்த ப்ராமிசரி நோட் வந்துருதுன்னு வச்சுக்கோ செல்லம், இது எல்லாமே இந்த பில்ஸ் ரிசீவபிள் அக்கவுண்ட்ல அடங்கிடும்டா. இந்த ப்ராமிசரி நோட் இப்போ நீங்க சொல்றீங்களா செல்லம்மா, இன்ட்ரெஸ்ட் டியூக்கு இப்ப இந்த ப்ராமிசரி நோட்டே வரல, இப்ப இந்த ஜூலை 2021ல இந்த நியூ இதுவே வரலனா நீங்க சொல்ற என்ட்ரி போட்டுடலாம். ஓகேவா? இந்த ப்ராமிசரி நோட்டோட சேர்ந்து இந்த வேல்யூ வரதுனால அந்த என்ட்ரி ரெக்வயர்ட் இல்ல. ஓகேவாடா? தப்பா? ஆக்சுவலா தப்புலாம் கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்களேன், நான் யோசிக்கிறேன். பட் இட்ஸ் a குட் கொஸ்டின். சேல்ஸ். நான் செக் பண்ணி சொல்லவா செல்லம்மா? எனக்கு கொஞ்சம் நல்லா கரெக்டான கொஸ்டின், பட் எனக்கு ஆக்சுவலா ஆன்சர் தெரியல. நான் செக் பண்ணி வேணா சொல்றேன். ஒரே நிமிஷம் இருங்க. ஓகேவா? இப்போ வந்து ஒரு சம்மா ஃபவுண்டேஷன்ல வராது. ஆனா நீங்க இது சம்மா தயவுசெய்து படிச்சிருங்க ஃபவுண்டேஷன்லயே. இன்டர்ல அப்படியே ரிப்பீட் ஆகுது. நம்பர் ஒன். நம்பர் டூ என்னன்னா, நீங்க சம்மா படிக்கும்போது தான் வேற வேற சினாரியோஸ் ஓவர் கம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு குட்டி சினாரியோவா இதுலேருந்து பிக் பண்ணி சம்மா கொடுப்பாங்க. அவ்வளவுதான். இப்ப இவ்வளோன்றது இன்டர்வியூ ரெக்குவயர்மெண்ட்ரா. இந்த ஒரு ஜேர்னல் என்ட்ரியோட ரெக்குவயர்மெண்ட் எம்சிக்யூல வரும் ஃபவுண்டேஷனுக்கு. ஓகேவா? சிவானி உங்களுக்கு புரியுதா சிவானி? இது ஸ்ரீசரன் புரியுதா? ஸ்ரீசரன், சிவானி அண்ட் சங்கமித்ரா, இந்த ஃப்ரைடேக்குள்ள இந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் போட்டு முடிச்சிடுங்க செல்லம். ஓகேவா? ஆ, கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா யோசிச்சு போடுங்க. கடகடன்னு இது இந்த சாப்டர் வந்து கொஞ்சம் ரொம்பவே டீட்டெயில்டா இருக்கும். எழுதிக்கோங்களேன். பில்ஸ் ரிசீவபிள் இஸ் அ கரண்ட் அசெட், பில்ஸ் பேயபிள் இஸ் அ கரண்ட் லைபிலிட்டி. எழுதிக்கோங்க நோட்ல. சொல்லுமா சொல்லுமா. ஒரே நிமிஷம் இருங்க இருங்க. ஒரே நிமிஷம் இது மட்டும் காப்பி பண்ணிடுறேன். சொல்லுங்க மித்ரா. ஆமா 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 ஆமா, சேர்த்தே எழுதிடலாங்கண்ணா. எப்பவுமே அப்படியே எழுதிடலாம். ஆமா. சி நிறைய கிளப் பண்ணி எழுத ட்ரை பண்ணுங்க, டைம் சேவ் ஆகும். தனி நோ சேர்த்தே எழுதிடலாம்டா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே ஓகே. illustration 20 on 1st April. ஸ்ரீச்சரன் நீங்க படிக்கிறீங்களா ஸ்ரீச்சரன்? படிங்க.
4 months. ம். ஓகே. ஸ்டெப்பா சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் டிராயர் யாரு, டிராயி யாரு ஸ்ரீசரண் இதுல? ஒரே ஒரே நிமிஷம் கண்ணா, ஒரே நிமிஷம். ஸ்ரீசரண் நீங்க ஒரு வாட்டி இந்த ஸ்ரீசரண், சிவானி அண்ட் சங்கமித்ரா அந்த சம் ஒரு வாட்டி படிச்சு பாருங்களேன். ஒரே ஒரே ஜஸ்ட் 1 minute. படிச்சிட்டீங்களா கண்ணா? ஸ்ரீசரண் படிச்சிட்டீங்களா? சங்கமித்ரா புரிஞ்சுதா சம்ம? கொஞ்சம் த்ரோட் ஒரு மாதிரி இருக்கு. நான் கொஞ்சம் பேர் வித் மீ, சாரி. ஆமா ஆமாங்கண்ணா, ஒரே நிமிஷம். தொண்டை ஒரு மாதிரி இருக்கு. ஓகே. இப்போ இந்த சம்ல வந்து சங்கமித்ரா படிச்சு பாத்தீங்களா? சிவானி புரியுதா? ஓகே. ஓகே. இப்போ பாலா 04/2023 பாலா வந்து டிராயர். ஓகேவா? லாலா வந்து டிராயி. 1/4ல இது பண்றாங்க. டியூ டேட் வந்து 4 months. இப்போ ஏப்ரல்னா ஏப்ரல் ஃபுல்லா, மே ஃபுல்லா, ஜூன் ஃபுல்லா, ஜூலை, ஜூலை, ஜூன், கிட்டத்தட்ட ஏப்ரல் ஃபுல்லா, மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல டியூ வருமா? கரெக்டா? ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் டியூக்குண்ணா. 4 மாசம். இதுல on getting acceptance on 5th April 2023, 5th April 2023ல அக்செப்டன்ஸ் வந்து இவரு கொடுக்கறார். யாரு? லாலா கொடுக்கறார். பாலா என்ன பண்றாருன்னா என்டோஸ்மெண்ட். ஸ்ரீசரண் உங்க ஃபேவரட் சினாரியோ என்டோஸ் பண்றாங்க. யாருக்கு? கலாக்கு. சினாரியோ 4 ஸ்ரீசரண். ஓகே. என்டோஸ்மெண்ட் டு கலா. பாலா வந்து என்டோஸ் பண்றாரு. In full settlement of his claim of rupees 1,40,000 by paying the difference in cash. 1,20,000 இவங்க என்ட்ரி பண்ணிருக்காங்க. ஓகேவா? அந்த பர்டிகுலர் கலாக்கு நான் 1,20,000 வந்து
லாலா கிட்ட இருந்து உனக்கு வாங்கி தந்துடுறேன், 20,000 ரூபாய கேஷா செட்டில் பண்றேன்னு சொல்றாங்க. இது புரியுதா சிவானி? புரியுதா கண்ணா? ஓகே, இப்ப பாருங்க கண்ணா, இது சினாரியோவா. அடுத்தது லாலா என்ன பண்றாரு, பாலா கிட்ட சொல்றாரு, டிராயர் கிட்ட சொல்றாங்க, 26 ஜூலை கரெக்டா 10 நாளைக்கு முன்னாடி சொல்றாரு, என்கிட்ட இப்ப பைசா இல்ல, கொஞ்சம் பில்ல ரினியூ பண்ணித்தாங்க, இன்னும் ஒரு 4 மந்த்ஸ்க்கு ரினியூ பண்ணித்தாங்க, இந்த இடைவெளி பீரியட்ல நான் ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இதனால ப்ராப்ளம் வந்திருக்கிறதுனால உங்களுக்கு 12% இன்ட்ரெஸ்ட் நான் பே பண்றேன்னு சொல்லிட்டு லாலா பாலா கிட்ட ரெக்வெஸ்ட் பண்றாரு. சரியா? ஸோ 26th ஜூலை 2023 லாலா meets பாலா and requesting to renew the bill. எவ்வளோ நாளைக்கு? 4 மாசம். அதுவும் ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 12%. தொண்டை பயங்கரமா போயிடுச்சு. A fresh bill including interest was accepted by Lala. ஒரு fresh bill including interest accepted by பாலா. அன்னைக்கே என்ன பண்றாங்கன்னா 1st ஆகஸ்ட் 01/08/2023ல திருப்பி ஒரு fresh bill ஒன்னு போட்டுறாங்க. on 1st பாலா settled his liability to கலா by check. பாலா என்ன பண்றாரு, லாலா கொடுப்பாங்கன்னு உட்கார்ந்துட்டு இருக்க முடியாதுல்ல, பாலா வந்து ஒரு செட்டில்மெண்ட் போட்டு செக் செட்டில்மெண்ட் பண்ணிடுறாரு. அப்புறம் this was due Delhi settled on the due date. Past journal entries in the books of Bala and Lala show the bills received account. இப்போ உங்களுக்கு இந்த facts of the case புரிஞ்சுதா? இது எப்படி நடந்துட்டு இருக்கு? இது ஒரு விஷயம் நடந்திருக்கு, இது ஒரு சினாரியோ நடந்திருக்கு, இது ஒரு சினாரியோ நடந்திருக்கு. கரெக்டா? இந்த 3 சினாரியோவை இப்ப லெட்ஜர் என்ட்ரிஸா நம்ம பார்க்க போறோம். சைமல்டேனியஸா சொல்லித்தரேன். இந்த புக்ஸ் ஆஃப் டிராயர்ல எப்படி இருக்கும், அதே டிரான்சாக்ஷன் புக்ஸ் ஆஃப் டிராயில எப்படி இருக்கும்னு சொல்லித்தரேன். சிவானி இது புரிஞ்சுதா சிவானி உங்களுக்கு? ஸ்ரீச்சரன், சங்கமித்ரா, ஃபேக்ட்ஸ் ஆஃப் அப்படியா? ஒரு நிமிஷம். இப்ப எப்படி இருக்கு வாய்ஸ்? சிவானி, ஸ்ரீச்சரன் எல்லாருக்கும் புரியுதா? ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் புரியுதா? இப்ப பாருங்க கண்ணா, புக்ஸ் ஆஃப் பாலா இது, இது புக்ஸ் ஆஃப் லாலா. ஃபர்ஸ்ட் பில் ரைஸ் பண்ணும்போது an asset is created in the books of drawer, so bills receivable account debit to Mr. Lala. அதே மாதிரி இந்த books of Lala and liability is created, Bala account debit to bills payable 1,20,000 1,20,000. Okay. நெக்ஸ்ட் பாலா என்ன பண்றாரு, அந்த இத வந்து ஏப்ரல் 15th அன்னைக்கு அந்த ஏப்ரல் எனக்கு ஓகே பில்ல வந்து என்டோஸ் பண்றாரு
கலாக்கு என்டோஸ் பண்றாரு. ஸோ கலா அக்கௌண்ட் டெபிட் 1,50,000. ஓகேவா? கேஷா 20,000 ரூபாய் பே பண்ணிட்டு அந்த ப்ராமிசரி நோட்டை அலைன் பண்றாரு. கலாக்கு அலைன் பண்றாரு. ஸோ பில்ஸ் ரிசீவபிள் 1,20,000. இந்த என்ட்ரி எதுவுமே இங்க இம்பாக்ட் ஆகாது. ஏன்னா டிராயிக்கும் கலாக்கும் சம்மந்தமே இல்லை, லாலாக்கும் சம்மந்தமே இல்லை. இது இவரா பண்ற ஒரு விஷயம். கரெக்டா? அதனால இவர் புக்ஸ்ல மட்டும் தான் இம்பாக்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஜூலை 25 2023 லாலா என்ன பண்றாரு? 26 ஜூலை அன்னைக்கு he needed to renew the bill. பில்லை ரெனியூ பண்ண சொல்லி இன்ட்ரெஸ்ட் வந்து 12% per annum பே பண்றேன்னு சொல்றாரு. இந்த 4,800 எப்படி வந்ததுன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? ஐடியா இருக்கா? ஆமா, 12% இன்ட்ரெஸ்ட் கரெக்ட் கண்ணா. எப்படி 4,800 எப்படி வரும் சொல்லுங்க? டியூ என்ட்ரி செல்லாம் இது. இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் போடுறேன் பாருங்க. புக்லயே இருக்கா? ஆமா, கரெக்ட். 1,20,000 into 12%, 12/100, 4,800. ஓகேவா? 4,800. இப்போ இது டியூ என்ட்ரி லாலா டு இன்ட்ரெஸ்ட். இங்க டியூ என்ட்ரி இன்ட்ரெஸ்ட் டு பாலா 4,800. ஓகேவா? புரியுதா இந்த என்ட்ரி? இந்த ரெண்டு என்ட்ரி புரியுதா? ஓகே. இப்போ இந்த என்ட்ரி போட்டிருக்கோம்னா பாலா வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து இந்த இது ஒர்க் அவுட் ஆகாது. சாரி சாரி சாரி, ஒரு இது முடிச்சு தப்பு பண்ணிட்டேன். இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கோம், ஆனா இது எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் நான் கொடுத்துட்றேன், ஆனா கரண்டா இருக்கிற பில்லை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஸோ கரண்டா இருக்கிற பில்லை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு வரும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா, டிராயி அக்கௌண்ட் டெபிட் டு என்டோசர் அக்கௌண்ட் வரும் இவரோட பாலா அக்கௌண்ட்ல. ஏன் டிராயி அக்கௌண்ட் டெபிட் பண்றேன்னா கேன்சல் பண்றேன். பில்ஸ் ரிசீவபிள் டு மிஸ்டர் லாலான்னு போட்டிருக்கோம்ல, அந்த பில்லே கேன்சல் ஆகுறதுன்னா இந்த லாலா அப்படியே கிரெடிட் ஆனதை டெபிட் பண்ணிடுறேன். இங்க டெபிட் பண்ண கலாவை வந்து அப்படியே கிரெடிட் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ 1,20,000. சி இந்த 20,000 அப்படியே தான் இருக்கும், கேஷ் பே பண்ணிட்டாங்க பாலா. ஆனா 1,20,000 பில்ஸ் ரிசீவபிள் என்ன ஆகுறது? அப்படியே கேன்சல் ஆகுறது. இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் கண்ணா. இந்த பில்ஸ் பேபிள் என்ன ஆகுது? ஃபுல்லா கேன்சல் ஆகுறது. அப்படியே உல்டா என்ட்ரி. பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் டெபிட் டு பாலா 1,20,000. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம என்ட்ரி பார்த்தாச்சு. இப்ப பாருங்க கண்ணா, அவன் என்ன சொல்றான்னா, திருப்பியும் ஒரு ஃப்ரெஷ் பில் வாஸ் மேட் இல்லையா? ஃப்ரெஷ் பில்லுக்கு நம்ம மேக் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த மீன் டைம் கலா என்ன பண்றாங்க? இவரு இவரை நம்பினா பிரயோஜனம் கிடையாது. யாரை நம்பினா? லாலாவை நம்பினா பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாலா என்ன பண்றாரு? கலாக்கு பேமெண்ட் பண்ணிடுறாரு. எப்படியோ பைசா பெரட்டி கலா அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் 1,20,000 பைசா பே பண்ணிடுறாரு. அப்புறம் ஃப்ரெஷ் பில் என்ட்ரி பண்றாங்க. ஃப்ரெஷ் பில்க்கு என்ன என்ட்ரி வரும்? ஆஸ் யூஷுவல், அசட் இஸ் கிரியேட்டட், தேர் liability is created. பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெபிட் டு லாலா அக்கௌண்ட் 1,24,800. எப்படி? ஏற்கனவே ஒரு 1,20,000, ஒரு 4,800 அந்த இன்ட்ரெஸ்ட், அப்போ 1,24,800 சேர்த்தா அந்த இன்ட்ரெஸ்டோட சேர்த்து இந்த என்ட்ரி வரும். இங்க இதோட உல்டா என்ட்ரி, பாலா டு பில்ஸ் பேபிள் 1,24,800. ஓகேவா? இப்போ இதுல என்ன பண்ணிட்டாங்க? the bill was delivery settled on the due date ன்னு போட்டாங்க. பிரச்சனை இல்லை. அப்போ கரெக்டா இவருக்கு கொடுத்துட்டாங்க பைசா. பாலாக்கு லாலா கொடுத்துட்டாரு. ஸோ டெபிட் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் 1,24,800. இங்க என்ன லயபிலிட்டி நான் கிரியேட் பண்ணி வச்சுட்டோம், அதை நான் செட்டில் பண்ணிட்டேன்ல. அப்போ கிரெடிட் பண்ணதை டெபிட் பண்ணி டு பேங்க், கிரெடிட் வாட் கோஸ் அவுட், லாலாவோட பாக்கெட்ல இருந்து பைசா வெளியில போறது, பாலாவோட பாக்கெட்டுக்கு பைசா உள்ள வருது 1,24,800. இதுதான் கண்ணா இந்த டிரான்சாக்ஷன்ல இருந்து இந்த டிரான்சாக்ஷன். இது ஃபர்ஸ்ட் சினாரியோ. ஓகேவா? இந்த கலர் போட்டிருக்கேன்ல, அது இந்த சினாரியோ.
இந்த இன்ட்ரெஸ்ட் கலாக் பே பண்றது. மூணாவது ஃப்ரெஷ் பில் பண்றது இந்த சினாரியோ. பில்ஸ் ரிசீவபிள் டு லாலா, பேங்க் டு பில்ஸ் ரிசீவபிள். புரியுதா? இது ஒரு அப்படியே உல்டா என்ட்ரி வந்துட்டே இருக்கும் செல்லம். கலா மட்டும்தான் உள்ள வர மாட்டாங்க. ஏன்னா கலா பாலாவோட ஃப்ரெண்டு. ஸோ லாலாக்கு சம்மந்தமே இல்லைனாலும் அந்த என்ட்ரி மட்டும். அது வரைக்கும் உல்டா வந்துட்டே இருக்கும். பில்ஸ் ரிசீவபிள் டு லாலான்னா அங்க பாலா டு பில்ஸ் பேபிள் அப்படிதான். அசட் நாங்க இங்க கிரியேட் பண்ணியிருக்கேன். அங்க liability கிரியேட் ஆயிருக்கு. அப்படியே நீங்க பேலன்ஸ் பண்ணிட்டே வர வேண்டியதான். புரியுதா? ம். வெரி குட். ஓகே. யார் இன்னும் படிக்கல? ஷிவானி படிச்சிட்டீங்களா ஷிவானி? நீங்க படிக்கலையா செல்லம்? ஷி சா ஓ, இவங்க சங்கமித்ரா தான் படிச்சாங்களா? ஓகே, ஓகே. ஷிவானி நீங்க படிங்க கணம். பை அக்ரிங் செல்லம். அக்ரிங். லேட்டர் கரெக்ட் செல்லம். சூப்பர். ஸ்ரீச்சரன் நான் கேள்வி கேட்பேன். ஷிவானி கேள்வி கேட்பேன். சங்கமித்ரா கேள்வி கேட்கறேன். அதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லுங்க. அப்புறம் சம்முக்கு போலாம். ஓகேவா? இந்த சம்ல யாரு டிராயர், யாரு டிராயி? ஓகே. கியூ டிராயி. அது புரிஞ்சுச்சா? இப்போ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எடுக்கிறாங்க ப்ராமிசரி நோட் ஸ்ரீச்சரன்? இல்ல எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எடுக்கிறாங்க கண்ணா? 30,000 அவ்வளவுதான். ப்ராமிசரி நோட் 30,000. ஓகேவா? சங்கமித்ரா என்னைக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்றாங்க பில்ல? டிஸ்கவுண்ட் பண்றதுனா என்னடா சங்கமித்ரா? டிஸ்கவுண்ட் பண்றதுனா என்ன அர்த்தம்? பைசா வாங்கி பே கரெக்டா செல்லம். அப்போ இங்க எவ்வளோடா டிஸ்கவுண்ட் சார்ஜஸ்? கால்குலேட் பண்ணுங்க எவ்வளவு வரும் டிஸ்கவுண்ட் சார்ஜஸ்ன்னு. 1 இயருக்கு எவ்வளவு வருது? 1800. 1800. ஆ 15,000. 450 செல்லம். கரெக்ட் ஸ்ரீச்சரன்.
இங்க பாருங்க, 30,000 into 6%னா எவ்வளோ வருதும்? 1800 அதுல வந்து இது 1 இயர்க்கு. அப்போ 3 மாசத்துக்கு எவ்வளோ? 3/12 450 கண்ணா. புரியுதா? இதுதான் டிஸ்கவுண்ட் சார்ஜஸ். ஓகேவா? இப்ப ரிமைனிங் எவ்வளோ பி வாங்கிப்பான் சங்கமித்ரா? அப்போ ரிமைனிங் எவ்வளோ இவனுக்கு? ஆ, புரியலையா? சரி ஓகே. சரி ஓகே கண்ணா. ஸ்ரீச்சரன் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் அத. ரிமைனிங் எவ்வளோ ஸ்ரீச்சரன் அப்போ? பி வந்து பேங்க் கிட்ட இருந்து வாங்கிப்பான். கரெக்ட். ஸோ 450 டிஸ்கவுண்ட் சார்ஜஸ் போய் 30,000 பில்லு கொடுக்குறாங்க சங்கமித்ரா. ஓகே, ப்ராமிசரி நோட்டை பேங்க்கு கொடுக்குறாங்க. பேங்க்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அதுல லாபம் பார்க்கணுன்ட்டு 450 ரூபா பிடிச்சிண்டு 30,000த்துல 450 ரூபாயை தான் மைனஸ் பண்ணி 29,550 ரூபா தான் பீக்கு கொடுக்குறோம். புரியுதா? இதே கான்செப்ட் தான்டா இங்க சொன்னா, அதே கான்செப்ட் தான் செல்லமிங்க. ஓகேவா? சிவானி புரியுதா? சிவானி உங்களுக்கு இந்த கான்செப்ட்? ஓகே. இப்போ ஸ்ரீச்சரன் இப்போ இந்த என்ட்ரி இருக்குல்ல கண்ணா, சாரி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன்னுக்கு என்ன என்ட்ரி வரும் கண்ணா? ஜர்னல் என்ட்ரி. இந்த புக்ஸ் ஆஃப் சாரி இந்த புக்ஸ் ஆஃப் யாரு டிராயர் பியோட புக்ஸ்ல என்ன ஜர்னல் என்ட்ரி வரும் இதுக்கு? வெரி குட். பில்ஸ் ரிசீவபிள் அக்கவுண்ட் டெபிட் டு கியூ அக்கவுண்ட். ஓகே ரைட். இது பண்ணிட்டோமா? சிவானி இங்க என்ன என்ட்ரி வரும் கண்ணா? டிஸ்கவுண்டிங் ஆஃப் இதுக்கு என்ன என்ட்ரி வரும் டிராயரோட புக்ல நினைக்கிறேன்? வெரி குட். வெரி குட். ஆஹா. பேங்க் அக்கவுண்ட் டு பில்ஸ் ரிசீவபிள் செல்லம். இந்த பில்ஸ் ரிசீவபிளோட ஆப்ளிகேஷன் முடிஞ்சிருதுல அதான். சங்கமித்ரா இது புரியுதாமா உங்களுக்கு? ஃப்ளோ புரியுதா? ஸோ பேங்க்லேருந்து 29,550 ரூபா இவனுக்கு கிடைச்சிருக்கு, இவனுக்கு நஷ்டம். ஸோ இதுதான் ஃப்ளோ. இப்போ அடுத்தது என்ன நடக்குது? அடுத்தது என்ன நடக்குது ஸ்ரீச்சரன்? டியூ டேட்ல பில்ஸ் டிஸ்ஆனர் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டா டிஸ்ஆனர் ஆயிடுச்சு. அப்போ ஆமா, டிஸ்ஆனர் ஆயிடுச்சுன்னா என்ன என்ட்ரி வரும்னா, கியூ அக்கவுண்ட் டெபிட் டு பேங்க் அக்கவுண்ட் 30,000. நல்லா பார்த்துக்கோங்க. நான் அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா போட்டிருக்கேன், நான் ஒன்னொன்னா அதுக்கு அகேன்ஸ்டா என்ட்ரி போடுறேன். இந்த ஜர்னல் என்ட்ரி வச்சு நீங்க கியூ டி அக்கவுண்ட் ரெடி பண்ணி சொல்லுங்க. அப்புறம் ஹோம்ஒர்க்கா டிஸ்ஆனருக்கு என்ன என்ட்ரினா, கியூ அக்கவுண்ட் டெபிட் டு பேங்க் 30,000 பிளஸ் நோட்டிங் சார்ஜஸ் எவ்வளோ? 200. ஓகேவா? இது டிஸ்ஆனர். ஸ்டெப் நம்பர் 3 4. Q immediately makes an offer to P to pay him 10,000 cash on account and settle the balance by agreeing to accept one bills of exchange for rupees 12,000 at 1 month. P என்ன சொல்றான்? நீ 10,000 ரூபாய் இப்ப பே பண்ணிடுப்பா, நான் ரிமைனிங்க இன்னொரு பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் ஒரு 12,000 ரூபாய்க்கு போட்டு 1 month இது at 1 month and the other for the balance at 3 months, the later including 12% per annum for both the bills. இங்க என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? யாருக்கு என்ன ஐடியா வருது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கியூல இருந்து பில்ஸ் வரைக்கும் என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க?
அதாவது கியூ என்ன சொல்றாங்கன்னா கரெக்ட் செல்லம், 10,000 ரூபாய் பே பண்றேன்னு சொல்லிடுறான். கரெக்டாடா? அதுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி வருங்கடா? பில்ஸ் பேபிளே வராது, கியூ மேக்கிங் பேமெண்ட்டுக்கு. பில்ஸ் ரிசீவல் முடிஞ்சிச்சுடா செல்லம்மா. அந்த சாப்டர் க்ளோஸ். பேங்க்லேயும் டிஸ்கவுண்ட். இப்போ என்ன வரும்னா, யார்கிட்ட இருந்து பைசா வருது டிராயருக்கு, பிக்கு? கியூ கிட்ட இருந்து தானே வருது. ஸோ என்ன பைசா வருதா? ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன் பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு கிரெடிட் த கிவர் யாரு? கியூ அக்கவுண்ட். எவ்வளோ ரூபா? 10,000 ரூபாய். புரியுதா? பீயிங் அவன் சொல்றான், ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன், இப்போ 10,000 ரூபாய் பண்ணிடுறேன். ஃப்ரெஷ் பில்லா ஒரு 22 ரூபாய் 22,000 ரூபாய்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதை நம்ம இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல ₹10,000 பெய்டு டு டிராயர். இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகே ரைட், எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சங்கமித்ரா, ஸ்ரீசரண், சிவானி, ஓகே. இப்ப பாருங்க கண்ணா, அண்ட் அதர் ஃபார் த பேலன்ஸ் 10,000 ரூபாய் கொடுத்துட்டான், இன்னும் ஒரு 20,000 ரூபாய் இருக்கு. அந்த 20,000 ரூபாயில அந்த அதர் ஃபார் த பேலன்ஸ் 3 months 20,000 ரூபாய வந்து அவன் என்ன சொல்றான்னா 3 மாசத்துல நான் செட்டில் பண்றேன். இல்ல இல்ல, சாரி 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 சலம், 12,000 தான். செட்டிலிங் த பேலன்ஸ் பை அக்ரிங் டு அக்செப்ட் ஒன் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் 12,000. அண்ட் ஃபார் த பேலன்ஸ் எவ்வளோடா வருது? பேலன்ஸ்னா எவ்வளோ கண்ணா? 8,000. கரெக்டா செல்லம்? உங்களுக்கு புரியலையான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஒரு மாதிரி வேகா புரியுதா? முப்பதாயிரம் அதில் கேஷாக செட்டில் பண்ணுறாங்க 10,000. அப்புறம் இன்னொரு ஒரு பில் வந்து ஒரு 12,000. இன்னொரு நியூ பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஒரு 8,000. இதுதான் இங்கே ஃப்ளோவாக சொல்கிறாங்க. இந்த செட்டிலிங் தி பேலன்ஸ்ன்றது இதுதான். ஓகேவா? செட்டிலிங் த பேலன்ஸ், இந்த பேலன்ஸ் அட் 3 months, இது 1 monthல செட்டில் பண்ணுறாங்களாம் டியூ டேட்ல. ஓகே, இது 3 months செட்டில்மெண்ட்ல பண்றாங்க. இந்த ஃப்ளோ புரியலையா? புரியுதா? புரியுது, ரைட். இப்போ இந்த பில் இருக்குல்ல, இதை கரெக்டா டியூ டேட்ல பே பண்ணிடுறாங்க. இந்த பில்லு இந்த பில்ல டியூ டேட்ல பே பண்ணிடுறாங்களா? இந்த பில்லு டிஸானர் ஆயிடுது. அதான் இங்க சொல்றாங்க. ஓகேவா? இந்த ரெண்டுத்துக்குமே சேர்த்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சங்கமித்ரா சொல்லுங்க? 12% per annum. இதான் நடந்திருக்கு இதுக்கப்புறம். இந்த ஃப்ளோ புரியுதா? திருப்பி சொல்லட்டுமா? 10,000 கேஷ்ல கொடுத்துட்டாங்க, 12,000 பில்ஸ் ரிசீவபிள் ஒரு மந்த்ல கொடுக்குறாங்க, ரிமைனிங் 8,000 3 மாசம் டியூ டேட்ல கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்கும் 12% இன்ட்ரெஸ்ட். புரியுதா? இப்போ இதுக்கு நம்ம என்ட்ரி போட்டோம், இப்போ இதுக்கு தான் நம்ம என்ட்ரி போட போறோம். ஓகேவா? பண்ணலாமா? இப்போ நியூ பில் பாஸ் ஆயிருக்கு. சங்கமித்ரா சொல்லுங்க, என்ன ஜர்னல் என்ட்ரி இருக்கும்? இந்த 12,000 ரூபாய்க்கு என்ன ஜர்னல் என்ட்ரி நியூவா பாஸ் பண்றோம்? என்னைக்கு பாஸ் பண்றோம்? April 5th. கரெக்டா அந்த டியூ டேட் போது பாஸ் பண்றோம். இதுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரியா இருக்கும்? எவ்வளோ ரூபா? 12,000. 12,000 கரெக்டா? ரைட்டு. அதுக்கப்புறம்
இப்போ இதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கால்குலேஷன்? ஸ்ரீச்சரன் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் எப்படி போடணும்னு சொல்லுங்க. இந்த 12,000க்கு கரெக்ட். 12% ஒரு மாசம் தான் ஸ்ரீச்சரன். அப்ப என்ன வரும்? எவ்வளோ வருது? வெரி குட். இந்த இன்ட்ரெஸ்ட்க்கு என்ன ஜர்னல் என்ட்ரி? Q account debit to interest account 120. ஓகேவா? அடுத்தது இதே இது 8,000 ரூபாய்க்கு என்ன இன்னொரு பில்ஸ் ரிசீவல் பண்றாங்கல்ல, அதுக்கு என்ன பண்ணுவோம்? பை பில்ஸ் ரிசீவல் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவல் அக்கௌண்ட் விட்டு Q அக்கௌண்ட் 8,000 rupees. ஆனா இதோட சேர்ந்து சில விஷயங்கள்லாம் ஆட் ஆகுது. என்னன்னு கெஸ் பண்ண முடியுமா? அந்த லே பேலன்ஸ் அட் 3 months. இது நோட்டிங் சார்ஜஸ் அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகேவா? 200 ரூபா. ஸ்ரீச்சரன் சொல்லுங்க ஸ்ரீச்சரன். இந்த 8,000க்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். 3 monthsக்கு. ஏன் ஒரு மாதிரி அமைதியாயிட்டீங்க எல்லாரும்? புரியலையா? எனி ப்ராப்ளம்? ஓகே. சங்கமித்ரா என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. வஷித் இவங்க சிவானிக்கு எவ்வளோமா? எவ்வளோ? 8,000க்கா? 8,200க்கா? ஓகே. 8,200க்கு இது வந்து ஃபார் 12,000க்கு இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இப்போ நம்ம போடுறது வந்து 8,200 3 மாசத்துக்கு இன்டூ 12%. 246 வருதா? 246 வருதா உங்களுக்கு? இது புரியுதா? ஸோ இதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டோமா? இப்போ இதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டாச்சா? அப்புறம் என்ன நடக்கிறது? 12,000 இஸ் மெட் ஆன் த டியூ டேட். 12,000 கரெக்டா வந்து இது பண்ணிட்டாங்களாம். அதுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி வரும்? சொல்லுங்க. 12,000 rupees is met on the due date. என்ன ஜர்னல் என்ட்ரி? பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு பில்ஸ் ரிசீவபிள். கரெக்டா? ஸ்டெப் நம்பர் 7. இதுல இது மட்டும் கரெக்டா வந்துருச்சு. The 12,000 rupees bill is settled properly.
அப்போ பேங்க் டு பில்ஸ் ரிசீவபிள். அடுத்தது என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கலாம்? டிசானருக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி? எவ்வளவு வருதுடா இது? 8200. என்ன சொன்னீங்க கண்ணா இதுக்கு? சாரி, பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டு பேங்க் அக்கவுண்ட் வராது கண்ணா. கியூ கியூ அக்கவுண்ட் டேட்டா டு பில்ஸ் ரிசீவபிள். டிசானர் ஆயிடுச்சுல. 8566, அதாவது 8200. 8000. கரெக்டடா. சாரி, கியூ அக்கவுண்ட் டெபிட் டு செப்டம்பர் 8th. கியூ அக்கவுண்ட் டெபிட் டு டிசானர் ஆஃப் த லாஸ்ட் பில். ஓகேவா? பேங்க் வந்து 8200 பிளஸ் ஒரு 246. 8446. புரியுதா? ஓகேவா? வேற என்னெல்லாம் பண்ணலாம்? அவ்வளவுதான் கண்ணா சம்மு. ஜர்னல் என்ட்ரிஸ் இதெல்லாம் தான். ஒரு ஹோம்ஒர்க் ட்ரை பண்றீங்களா? இந்த ஜர்னல் என்ட்ரிஸ் வச்சு கியூ அக்கௌண்ட்டும் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டும் போடுறீங்களா? ஏதாவது டவுட்னா கேக்குறீங்களா? ஆ, கேளுங்க. ஓகே. 22 வந்து ஹோம்ஒர்க். இல்லஸ்ட்ரேஷன் 22 ஹோம்ஒர்க். 23 ஹோம்ஒர்க். அவ்வளவுதான். 22 and 23 ஹோம்ஒர்க். 22 and 23 ஹோம்ஒர்க். கோத்ரூ பண்ணி பாருங்க. ஒரே ஒரு பாயிண்ட் அப்டேட் பண்ணிடுறேன். 1st January 2021 4 months கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். டியூ டேட் வந்து 1/1/2021 plus 4/1/5/2021 plus 3 days of grace. ஓகேவா? ஸோ 04/05/2021 வரும். இப்போ டேட் ஆஃப் டிராயிங் ஆஃப் பில் 23/11னா 2 monthsனா 23/1/2022. 3 monthsனா 26/1/2022. 26/1/2022 நேஷனல் ஹாலிடேனா டியூ டேட் என்ன? 25/1/2022. புரியுதா? இந்த சம் பார்த்துக்கோங்க. சிவானி, இது நம்மளோட இன்டர் சம் ஃபர்ஸ்ட் சம் கண்ணா. நான் உங்களுக்கு அதுலேருந்து கண்டினியூ பண்ணிடுறேன் கண்ணா. ஆனா இந்த பேஸ் சம்ஸ் போட்டிங்கன்னா நம்ம இன்டர் சம்ஸ் ஈஸியா போட்டுடலாம். என்ன இதுல என்ன இல்லைன்னா அகாமடேஷன் ஆஃப் பில்லோட சம்ஸ் இல்ல, ஃபவுண்டேஷன்ல நம்மளுக்கு இருக்கு, அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்ல. அகாமடேஷன் ஆஃப் பில்லோட தியரி ஃபவுண்டேஷனுக்கு இருக்கு, சம் கிடையாது. இன்டர்னல் அகாமடேஷன் ஆஃப் பில்லோட சம்மும் இருக்கு. இதுக்கும் அதுக்கும் இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். மற்றதெல்லாம் ஒரே மாதிரி தான். தட் வி வில் ஒர்க் இட் அவுட் செப்பரேட்லி. ஜாயிண்ட் வெஞ்சர் ரெக்கார்டிங் அமிச்சிருந்தல ஸ்ரீச்சரன், கோத்ரூ பண்ணீங்களா?
டைம் இருந்ததா?